to deliver special address on professional ethics and etiquette. Please, Lordships. சட்டப்படிப்பை முடித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்து இன்று உங்களது பயணத்தை துவங்கும் இளம் வழக்கறிஞராகிய உங்களிடம் உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இனிய விழாவிலே வரவேற்புரை மற்றும் தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களே, வழக்கறிஞர் பதிவை தொடங்கி வைத்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு அறிவழகன் அவர்களே, வழக்கறிஞர்களின் உறுதிமொழி பிரமாணத்தை முன்மொழிந்த பார் கவுன்சிலின் இணைத்தலைவர் திரு பாலு அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் திரு கார்த்திகேயன் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கும் திருமதி பிரிசிலா பாண்டியன் அவர்களே, இந்த பார் கவுன்சிலின் முதல் பெண் செயலர் சகோதரி கிரேட்டா செந்தில்குமார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நீதிபதிகளே, முன்னாள் நீதிபதிகளே, வழக்கறிஞர் நண்பர்களே, வழக்கறிஞர்களாக பதிவு செய்து எங்களது குடும்பத்தில் இணைந்திருக்கும் இளம் சிங்கங்களே, அவர்களது பெற்றோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அருமை சகோதரி நளினி மற்றும் தம்பி பிரவீன் சமாதானம் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு சாதாரண நாளா? நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படியே. இந்த நாள் ஒரு சாதாரண நாளா? எவ்வளவு ஒரு முக்கியமான நாள். நல்லா இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கணும், சந்தோஷமாகணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். உங்க வாழ்க்கை பயணத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். நான் என்னுடைய என்ரோல்மெண்ட் டேட்டை நான் நினைவில் வைத்திருப்பேன். 23/8/1989 என்னுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட 624/89 அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு பெருமை இந்த தொழில நமக்கு உண்டு. இது நாள் வரைக்கும் உங்களது குடும்பமும் நீங்களும் கண்ட கனவு இன்றைக்கு மெய்ப்படுகிறது. வழக்கறிஞர் பணி என்பது சமுதாயத்தில் ஒரு தவிர்க்க முடியாத மிகவும் மதிப்புமிக்க ஒரு பணியாகும். இன்றைய உலகில் உள்ள ஜனநாயக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வரலாற்றுகளை புரட்டி பார்த்தீர்கள் என்றால், எல்லா நாட்டிலும் அந்த நாடுகள் உருவானதிலிருந்து, அது கட்டமைக்கப்பட்டதிலிருந்து எல்லாவற்றிலும் வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். நாம் தினமும் காணும் கேட்கும் ஒவ்வொரு செய்தியிலும் சட்டமும் நீதியும் ஏதோ ஒரு வடிவில் இருக்கின்றன. சொல்ல போனால் நாம் அன்றாட வாழ்வே சட்டத்தை சுற்றித்தான் அமைந்திருக்கிறது. முடிவுகள் எடுக்கின்ற இடத்தில், உத்தரவிடுகின்ற இடத்தில், அமல்படுத்தப்படுகின்ற இடத்தில் என எல்லா இடத்திலும் சட்டம் படித்தவர்களின் பங்களிப்பு உண்டு. சட்டம் படித்தவர்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய அதிகாரமும் மரியாதையும் உள்ளது. நிஜமா இருக்குதா? நம்மளுடைய ப்ரொஃபஷனை ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அது யார் கையில் இருக்குது? நம்ம தான். நான் கடந்த 8 ஆண்டுகளாக என்னை பார் கவுன்சில இருந்து விழாவுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் வாட்டி இப்போதான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். அதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஜனத்தொகையில் பார்க்கும் பொழுது 80,000 வழக்கறிஞர்கள் தான் பிராக்டிசிங் அட்வொகேட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க வரணும் வரணும் வரணும். இதை போல வழக்கறிஞர்கள் வந்து கொண்டே இருந்தா தான் ஒரு நாட்டுக்கும் நல்லது, ஒரு ஜனநாயகத்திற்கும் நல்லது. கரெக்டா? இப்படி அதிகாரமும் மரியாதையும் மிக்க துறையில் வெற்றி பெற அனுபவம், வாதத்திறமை, எழுத்தாற்றல், சமயோஜிதம் ஆகியவை முதல் படிகளாகும். திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவுடையார் ஆவது அறிவார். இந்த கூற்று நம்ம தொழிலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. என்ன அப்படின்னா,
எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணரும் திறன் வந்து ஒரு வழக்கறிஞர்களுக்கு தேவை. அதுதான் ஒரு உண்மையான அறிவு. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே யோசிச்சுக்கிட்டே வரணும். இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு தம்பிகள் நிறைய பேர், தம்பிகள் தங்கைகள் வர்றாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கோர்ட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய சீனியர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமானதாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. சீனியர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அதை கருத வேண்டும். கிடைக்கின்ற கொஞ்ச நேரத்திலே நீங்கள் படித்து உடனே வர வேண்டும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நிறைய பேரை பார்க்குறேன், கையில வந்து போன் வச்சிருக்கிறீங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ஒரு ஜட்மெண்ட் எடுக்க போகணும் அப்படின்னு சொன்னோம்னா லைப்ரரியை தேடி போகணும். லைப்ரரியில தேடி புக்கை தேடி அதை தேடி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாட்கள்லாம் ஆயிருக்குது சில புத்தகங்களை தேடி எடுப்பதற்கு. அந்த புத்தகங்களை எடுத்து நாங்க அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா கரெக்டா அந்த பக்கங்கள்ல தான் பிளேடு போட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்க. முக்கியமான ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, நீங்க உங்க கையில இருக்குது, ரெடியாக இருக்கணும். அதே போல ஒரு வழக்கறிஞருக்கு எப்போதுமே ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது ரொம்ப அவசியம். ஒரு வழக்கின் போக்கு, எதிர்வினைகள், அதன் தீர்வுகள் அனைத்தையுமே யூகிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக நீங்க வளர்க்க வேண்டும். சட்ட மாணவர்கள் ஒரு வழக்கறிஞராக மாறும்போது எதிர்கொள்ளும் ஒரு குழப்பம் எந்த துறையில் சிறப்பு நிபுணத்துவம் பெறுவது என்பதுதான். அதற்கு ஏராளமான துறைகள் உள்ளன. இப்ப மாணவர்கள் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சகோதரர் பாலு அவர்களும் அறிவழகனும் படித்தார்கள். கல்லூரியிலே அவர்கள் பண்ணிய லூட்டிகளை பற்றியெல்லாம் பேசினாங்க. லூட்டி மாணவ பருவத்தில் கண்டிப்பாக தேவைதான். மாணவ பருவத்தில் கண்டிப்பாக தேவை. ஆனால் நீங்கள் வழக்கறிஞராக மாறும் பொழுது சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ, சொன்னதை போல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். கிரிமினல் சைடு போலாமா, ரிட் சைடு போலாமா, அப்படி பல குழப்பங்கள் வரலாம். சிவில் சைடு போகலாமா அல்லது வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு வரும். எந்த துறை உங்களுக்கு சரியானது என்று நினைக்கிறீர்களோ அந்த துறையில் முனைப்பு காட்டுவதோடு அது தொடர்பான சட்ட திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சட்ட நூல்களிலிருந்து ஒருவர் பெறும் அறிவை தாண்டி நடைமுறையில் நீங்கள் பெறும் பயிற்சி மிக மிக முக்கியம். இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது உண்டென்றால் வழக்கறிஞர் தொழிலில், அதான் எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் எட்டிக்விட்ஸ். அதை பற்றி தான் பேசணும்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, தொழில்சார் நெறிமுறைகள் மற்றும் தொழிலின் நடத்தை நெறி. இதை நான் என்னுடைய சொந்த அனுபவமாக சொல்ல வேண்டும் என்றால், எத்தனை பேர் இதில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்வொகேட்ஸாக இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு சிலரை தவிர நீங்க ரொம்ப உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. நானும் முதல் தலைமுறை வழக்கறிஞர். இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கல்ல இந்த உறுப்பினர்கள், பார் கவுன்சில் உறுப்பினர்கள்ல சரவணன் சாரை தவிர மீதி எல்லாருமே முதல் தலைமுறை வழக்கறிஞர்கள். இந்த இடம் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். என் இடத்துக்கு நீங்க வரலாம். என்னுடைய பெயர் காரணத்தை பத்தி பேசினாரு ஜெகதீஷ் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, என்னுடைய தந்தையார் ஒரு வேதியியல் பேராசிரியராக இருந்தார். அதனால்தான் எனக்கு ஜெகதீஷ் சந்திரா என்று அந்த சயின்டிஸ்ட் பேரை என் தந்தையார் வைத்தார்கள். ஆனால் நான் என் தந்தையார் போல ஒரு ஆசிரியராக நான் விரும்பவில்லை. எனது தாயின் சகோதரர், என் தாய் மாமா ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அவர் வீட்டிற்கு நான் செல்லும் பொழுது பார்த்தால், அவர் வீட்டிலே காலையிலே பார்த்தீர்கள் என்றால், அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே எப்பவும் காலையில் ஒரு 20 பேர், குறைஞ்சது 20 பேர் காலையில் அவர் எழுந்து வருவதற்கு முன்பாக வீட்டு முன்னால் நிற்பாங்க. அதில் பெரிய பணக்காரர்களும் இருப்பார்கள், எளியவர்களும் இருப்பார்கள். அப்படி அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். அவர்கள் அவரை தேடி வருவார்கள். எனக்கு இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மாமாவை போல ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. நான் கண்டிப்பாக சொல்றேன், வேற எங்கேயுமே காலேஜில் கிடைக்கல அப்படின்னு லா காலேஜ் சேரல. நாங்கள் வரும் பொழுதுதான் 2வது ஆண்டாக 5 ஆண்டு கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது இன்டர்வியூ இருந்தது. நான் ஒரு வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு தான் நான் அந்த தொழிலை எடுத்துக்கொண்டேன்.
அதற்கு காரணம் என்றால் வேறு எந்த தொழிலும் இல்லாத அளவிற்கு நம் தொழில் பலருக்கு உதவ முடியும், பலருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதே போலதான் அவரு என்னுடைய மாமா அவர்கள் என்ன சொன்னா, ஒரு சின்ன வார்த்தையில சொன்னாங்க, என்கிட்ட வரும்போது சொன்னாங்க, நீ ஒரு பெரிய வழக்கறிஞர் ஆகல அப்படிங்கிறது உனக்கு விஷயம் தெரிஞ்ச வழக்கறிஞர், விஷயம் தெரியாத வழக்கறிஞர் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா யாருமே உன்னைய பார்த்து இவர் ஒரு ஃப்ராடு வக்கீல் அப்படின்றது மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்பார். இவ்வளவுதான், சின்னது. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் எட்டிக்விட்ஸ் அப்படின்னா எட்டிக்விட்ஸ்ல என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு கடமை இருக்கிறது. எப்போதும் நீதிமன்றத்தை ஏமாற்றாதீங்க. ஒரு கேஸ்ல நீங்க ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டீங்க, அல்ல ஒரு தவறான நடத்தையோடு நடந்து கொண்டீங்கள் என்றால் அது நீதிமன்றம் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நீதிமன்றம் நான் சொல்லுவேன், ஒரு மனிதரை இடை போடும் பொழுது எப்படி இடை போட வேண்டும் என்றால், நல்லவன், மிகவும் நல்லவன், ரொம்ப ரொம்ப மிக மிக நல்லவன், அப்படிதான் மனிதர்களை எடை போட வேண்டும். எல்லா மனிதர்களையும் நீங்க பார்க்கும்போது அவர்கள் மனிதர்களை நல்லவர்கள் என்று நீங்க நினைத்துக் கொண்டால் இந்த உலகம் நன்றாக இருக்கும். நாங்களும் அப்படித்தான் பார்ப்போம். முதலில் வரும்பொழுது ஒரு வழக்கறிஞரை பார்க்கும்போது நல்ல வழக்கறிஞர் அப்படி என்று தான், ஒரு குழந்தை வருவதை போல நீ உங்களை எல்லாம் ஒரு குழந்தைகளாக பார்க்கும்போது நல்ல. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்து விட்டீர்கள் என்றால் நீதிமன்றம் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்துவிடும். அதே போல நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. அடுத்தது, உங்கள் கட்சிக்காரருக்கு உண்டான கடமை. இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல சொல்றேன். உங்க கட்சிக்காரர் உங்களை நம்பிதான் அவருடைய வழக்கை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறார். அந்த நம்பிக்கையை என்னைக்குமே நீங்க தகர்த்து விடவே கூடாது. அவர் நம்பிக்கை உங்களை நம்பி கொடுக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை நீங்க என்னைக்குமே தகர்த்து விடக்கூடாது. நீங்க நிறைய பேர் தொலைதூரத்திலிருந்து வந்திருப்பீங்க. நான் ஒரு சிறப்புரை என்றாலும் நான் ரொம்ப நேரம் என்னுடைய நண்பர் அறிவழகனை போலவும் நண்பர் கார்த்திகேயனை போலவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள சுருக்கமாக உங்களிடம் சொல்லிவிடுறேன். அதே போல உங்கள் எதிர் வழக்கறிஞர்களுக்கான கடமை என்று ஒன்று இருக்கிறது. இந்த நேரத்தில் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தி ஆக வேண்டும். இல்ல, எதிர் வழக்கறிஞருக்கு உண்டான கடமை அப்படின்னா, நீங்க கோர்ட்டுக்குள்ள வரும்பொழுது நான் இதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நீங்க ஓத்து எடுக்கும்போது சொன்னாங்க, பிரமாணம் எடுக்கும்போது உங்களிடம் சொன்னாங்க, நீங்க யூ ஆர் பவுண்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன். இப்போது நீங்களுடைய இந்த வழக்கறிஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அறிவழகன் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், பாலு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், கார்த்தி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். நீங்க வழக்கறிஞர்கள் இனம், மதம், மொழி, ஐடியாலஜி எதை தாண்டி இருந்தாலும், ஏன் நமக்கு கருப்பு கோட்டு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்குள்ள உள்ள வந்த பின்னால நமக்கு எந்த ஐடியாலஜி தனியா இருக்கக்கூடாது. நம்மளுடைய மத நம்பிக்கைகள் மேல இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒரே ஃபெய்த் எதில் இருக்கணும்? கான்ஸ்டிடியூஷன் தான். கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு ஒரு புனித நூல். கோர்ட்டுக்குள்ள வந்த பின்னால நம்மளுடைய புனித நூல் கான்ஸ்டிடியூஷன் தான். இங்க நான் என்னுடைய ஐடியாலஜியை புகுத்தணும், நீங்க உங்களுடைய ஐடியாலஜி புகுத்தணும் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இங்க இதே போல் நீங்க பார்த்தீங்கன்னா சகஜமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போது கோர்ட்ல நடக்கிறது வேற. கோர்ட்ல நீங்க ஒரு தவறு செய்யலாம், நான் உங்களை திட்டலாம், நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குள்ள சண்டை வரலாம். நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கோர்ட்ல உள்ள என்ன நடந்தது அப்படின்றத மறந்துடணும். இதை புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை ஒரு சீனியர் அட்வொகேட்டோ ஒரு நீதிபதியோ உங்களை கண்டிக்கிறார் என்றால் அந்த கண்டிப்பை நீங்க நன்றாக எடுத்து, உங்களை ஆசிரியர்கள் கண்டித்த ஆசிரியர்களால் தானே நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதே போல நான் உங்கள்ட்ட பேசுற மாதிரி தான் பேசுறேன், பெரிய உரையாற்ற வேண்டும் வரவில்லை. என்னுடைய மனதில் பட்ட அனுபவங்களை நான் உங்களிடம் சொல்கிறேன். அதே போல நாங்கள் உங்களை கண்டிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய தண்டிக்கணும் அப்படின்றது இல்லை, உங்களை கண்டித்து உங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். அதே போல எதிர் வழக்கறிஞருக்கு உண்டான கடமை என்னன்னா, give respect and take respect. We are from the noble profession. அந்த எதிரணி வழக்கறிஞரும் அவரும் உங்களை போன்ற ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஷனல் தான். அவருக்கு உரிய மரியாதை எப்போதுமே கொடுத்து விடுங்கள். நானும் அதே போல என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயரை நான் சொல்லணும், அசோக் குமார் என்று என்னோட ஒரு நண்பர் இருந்தார்.
நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் தான். ஆனால் நானும் அவரும் எதிர்த்து எதிர்த்து ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு செக் கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அவர் வந்து ஒரு எதிரிக்காக ஆஜராயிட்டு இருக்கிறாரு. நான் வந்து கம்ப்ளைனன்ட்டுக்காக ஆஜராயிட்டு இருக்கிறேன். வருவாரு. நான் அவரு வாய்தா வாங்கி வாங்கி ரொம்ப இழுத்துட்டு போயிட்டு இருந்தார். என்னுடைய கிளையண்ட் வந்து ரொம்ப அது ஒரு என் மேல ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சார் அதர் சைடு வந்து ரொம்ப டைம் வாங்கிட்டு போறாரு. நானும் அவரு ஃப்ரெண்டுங்கிறது என் கிளையண்ட்டுக்கு தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்து அசோக்குமார் வரல. அன்னைக்கு ஒரு வாரண்ட் ஆகி போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அசோக்குமார் வர்றதுக்கு முந்தின நாள் இந்த வாரண்ட் அவர் ஊருக்கு போயிருந்தாரு. நான் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அசோக்குமார் திரும்பி வர்றதுக்குள்ள அது அவங்க பார்ட்டிஸ் 2 பேரும் ஒரு செட்டில்மெண்ட்ல போயிட்டாங்க. ஸோ நம்மளுடைய நட்பு என்பது வேறு. கோர்ட்டுக்குள்ள வரும் பொழுது நாம் வந்து நம்மளுடைய கிளையன்ட்ஸ், நம்மளுடைய கட்சிக்காரர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்களை தவிர அங்கு நட்பு ரீதி எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல நீங்கள் கோர்ட்டுக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டாலும் வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நண்பர்கள். இவர்கள் நண்பர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்களா, இவங்களை பாருங்க. உள்ள கோர்ட்ல வந்துச்சுன்னா நிறைய சண்டை நடக்கும். வெளியில வந்துட்டோம்னா நண்பர்கள் தான். ஆனா அந்த நட்பு நம்மளுடைய கோர்ட் நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது. அதே போல கோர்ட் நடவடிக்கைகள் வந்து நம்மளுடைய நட்புல தலையிடக்கூடாது. அது கரெக்டான ஒரு லைனை டிரா பண்ணிடுங்க. இந்த அடுத்தது வந்து வழக்கறிஞர்களுக்கு ஒரு சமுதாயத்திற்கான கடமை. வழக்கறிஞர் சமுதாயம், வழக்கறிஞர்கள் வந்து சமுதாயம் மற்றும் மனித உரிமைகளின் காவலர்கள். சமுதாய பணியில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட வேண்டும். நீதிமன்றத்திலும் வெளியிலும் உங்களது நடவடிக்கைகள் கவனிக்கப்படும். சமுதாயத்தில் நீங்க சமுதாய பிரச்சனைனா நீங்க சொன்னதே போல பாலு வந்து ஒரு ஒரு பொதுநல வழக்க போட்டதுனால அது இந்தியா முழுவதும் இன்னைக்கு பல விபத்துகளை வந்து தடுத்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பாராட்டலாமா? இது ஒரு சின்ன விஷயமாக தெரியலாம். அது நீங்க ஒரு பார்க்கின்ற ஒரு அநீதி ஒரு சின்ன விஷயமாக தெரியலாம். அல்லது ஒரு சில நெருடலான விஷயங்கள் உங்களுக்கு அது ஒரு சின்ன விஷயமாக தெரியலாம். ஆனால் அதற்கு பின்னாக பெரிய பல விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். இது ஒரு சாதாரண பாலு வந்து பாலு உங்களுடைய சொந்த ஊர் இது. ஜெயங்கொண்டம்ல இருந்து வந்த பாலு வந்து இந்தியா முழுவதிலும் ஒரு செயலை அவரால் செய்யக்கூட முடியும் என்றால் உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்களேன். முடியும்ல? உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. MS உதயமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தாங்க. உங்களால் முடியும். அதை மட்டும் மனசுல எப்பவுமே வச்சுக்கிறீங்க. நீங்க நம்மால் முடியும். நீங்க சாதாரண ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா ஒரு சிற்று உளி மாதிரி நீங்க ஒரு பெரிய மலையே தகர்த்து விடக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்குது. அதே போல இந்த தொழில வந்து மூத்த வழக்கறிஞர்களை நீங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மூத்த வழக்கறிஞர்களிடமும் நல்ல விஷயங்களை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ஆனால் சீனியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் உங்கள்கிட்ட வர்ற வழக்கு வந்து அது வெறும் ஒரு கேஸ் ஃபைல் மட்டும் கிடையாது. நான் வந்து எப்பவுமே என்கிட்ட வர்ற வழக்கறிஞராக இருக்கும் போதும் சரி, நீதிபதி ஆன பின்னாலும் சரி, ஒரு கேஸ் ஃபைல் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஒரு கேஸ் ஒரே ஒரு வார்த்தை மாத்தி போடுறதுதான் கேஸ் லைஃப். உங்கள்கிட்ட வர்ற ஒவ்வொரு கேஸுக்குமே அது ஒரு உயிர் இருக்கிறதா நினைச்சுக்கிறீங்க. ஒரு கேஸுக்கும் ஒரு லைஃப். அது நீங்க ஒரு பெரிய கிளையண்டா இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண கிளையண்டா இருக்கலாம். எல்லா கிளையண்ட்டையும் நீங்க ஒரே மரியாதையோடு உரிய மரியாதையோடு நீங்க நடத்த வேண்டும். அவர் பணம் கொடுக்கல, நீங்க வக்காலத்து போட்டுட்டீங்கன்னா அவருடைய வாடிக்கையாளர். நான் சொன்னேன்ல, எங்க மாமா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது அதுதான். அவரை தேடி அந்த ஊரில் உள்ள பெரிய செல்வந்தர்களும் வருவார்கள், சாமானியர்களும் வருவார்கள். ஆனால் எல்லோரையும் ஒரே சமநிலையில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பு அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். அதை இன்னும் தொடர்ந்து செய்கிறேன். நீங்களும் செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் புதிய வழக்கறிஞர்களாக நீங்கள் வந்து உங்களுடைய கற்றலை எப்பொழுதுமே நிறுத்திவிடக் கூடாது. இது ஒரு ஜோக்கா ஒன்று சொல்லுவோம். நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய அக்கா பையன் வந்தான் வீட்டுக்கு ஒரு நாள். என்னுடைய மற்ற சகோதரர் ஒருத்தர் வந்து இன்ஜினியராக இருக்கிறார், ஒருத்தர் டாக்டராக இருக்கிறார். அவங்கெல்லாம் மாலை நேரங்களிலே வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னை கேட்டாங்க அவங்க, மாமா நீங்கள் சரியாக படிக்கலையா? படிக்காதனால லா காலேஜ் போனதுனால தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க போல தெரியுது. அவங்கெல்லாம் பாருங்கள் டாக்டர் ஆனாங்க, இன்ஜினியர் ஆனாங்க. அப்படி இல்லை, நம்ம தொடர்ந்து நாம் கற்றலை வந்து எந்த காலத்திலையும் நம்ம கைவிட்டு விடக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நேற்று ஒரு தீர்ப்பு வருகிறது, இன்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அப்டேட்டடாக நீங்க எப்பொழுதும் இருக்க வேண்டும். சமூகமும் தொழில்நுட்பமும் வேகமாக மாறுகிறது. அந்த வேகத்திற்கு இணையாக நீங்களும் மாற வேண்டும்.
தொழில்நுட்பம் மற்றும் சமூக மாற்றங்களுடன் இணைந்து இயங்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதையும் கவனமுடன் கையாள வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் என்ன நடந்ததுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அது இல்லாத தீர்ப்புகள் எல்லாத்தையுமே அந்த ப்ரிப்பேர் பண்ண இதுல புகுத்திடுச்சு. கேஸ் வரும் பொழுது பார்க்குறாங்க இப்படி ஒரு தீர்ப்பே இல்லை அப்படின்றது தான். ஸோ என்னைக்குமே நம்மளுடைய சொந்த அறிவு, சுய அறிவு இருக்கு பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் அறிவு வந்தாலும் மனித அறிவு வந்து அதை விட எல்லாவற்றையும் விட பெரியது. அதுதான் கடவுள் வந்து மனித அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த செயற்கை அறிவை கொடுக்கிறது மனிதன் தானே கொடுக்குறாங்க. அதனால் எதையுமே நம்பி விடாதீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். வழக்கறிஞர்கள் என்னன்னா கோர்ட்ல இருக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் கவனத்துடன் கவனிக்க வேண்டும். என்ன பேசுகிறார்கள், அவர் என்ன பேசுகிறார், இவர் என்ன பேசுகிறார், அவர் இப்படி பேசி இருக்கலாமே அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். கோர்ட்ல வந்து நீங்க எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். கிரிமினல் அட்வொகேட்டா இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நீங்க கேட்கின்ற கேள்விகள் ரொம்ப சரியான கேள்வியாக இருக்க வேண்டும். நான் திரும்பவும் இதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்குமோ தெரியல, ஒரு ஜோக் இல்லை, அது உண்மையில் நடந்த சம்பவம் கூட. ஒருவர் வந்து டாக்டர் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து வழக்கறிஞர் ஆயிட்டார். வழக்கறிஞருக்கும் டாக்டருக்கும் வந்து எப்பவுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி ஒரு டாக்டரை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்றாரு ஒரு வழக்கறிஞர். அப்போ வழக்கறிஞர் வந்து கேட்குறாரு, நீங்க டாக்டர் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அந்த அடிபட்ட நபர் உயிரிழந்து இருந்தாரா செத்துட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. யாருமே ஷார்ப்பா இல்லையே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உயிரோடு இருந்திருப்பாங்களா செத்துருப்பாங்களா? அப்படி ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாமா? அவர் வந்து டாக்டர் வந்து கிண்டல் பண்றாரு. என்ன சொல்றாரு, இப்படி ஒரு கேள்வியை ஒரு வக்கீல் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல. அதே போல நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவனமாக இருக்க வேண்டும். நீங்க வரப்போகிற இடம் வந்து ஒரு நீதிமன்றம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு உண்டான ஒரு பவர் உண்டு. அந்த பவரை நீங்க வந்து கரெக்டா நீங்க பயன்படுத்த வேண்டும். சமுதாய மாற்றத்தை பொறுத்து நீதித்துறையும் மாறும், வழக்கின் தன்மையும் மாறும். தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்க வந்து கோர்ட்டு மேல மரியாதை கொடுத்தாதான் கோர்ட்டு உங்க மேல மரியாதை கொடுக்கும். இட்ஸ் எ மியூச்சுவல் ஒன். அது மட்டும் இல்ல, இந்த தொழில் மீது நாம் மரியாதை வைத்தால்தான் சமுதாயம் நம்ம மேல மரியாதை வைக்கும். இப்போது சொன்னாங்க ரீல்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எனக்கு அது நான் இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட அதை பேசக்கூடாது. அப்படி தயவு செஞ்சு யாரும் நீங்க வந்து நமது சமூகத்தை, நமது வழக்கறிஞர் சமுதாயத்தை, நீதித்துறையை ஒரு கேவலப்படுத்தும் விதமாக யாரும் ட்வீட் எதுவும் தயவு செஞ்சு போடாதீங்க, ரீல்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. அதை சொன்னது போல படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல அடுத்தது பெண்கள் வந்து சட்டத்துறையில் நான் பேசணும்னு நினைச்சது எப்பவுமே கடைசியா பேசுறதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிடுவாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள 15 அரசு சட்டக் கல்லூரியில பாத்தீங்கன்னா 8 கல்லூரிகளில் வந்து பெண்கள் தான் முதல்வர்களாக இருக்கிறார்கள். 8 கல்லூரிகளில் பெண்கள் தான் முதல்வராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சட்டக்கல்வி இயக்குனரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். போன வாரம் நடந்த என்ரோல்மெண்ட்ல வந்து நிறைய பெண்கள் வந்து வந்தாங்களா. இந்த வாரம் வந்து 800 சொச்சம் பேர் வந்து ஆண்களும் பெண்கள் கம்மியா இருக்கிறாங்க. ஆனா நமது ஒரு தமிழ்நாட்டில் என்னன்னா ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் உள்ள இடத்துல அநேக பெண்கள் வருவது நாம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே. கட்சிகளை தாண்டி எல்லோத்துக்கும் மகிழ்ச்சி தானே. அது பெண்கள் முன்னேறோடு ஒரு நாட்டுடைய வெற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய பெண்கள் முன்னேற வேணும் அப்படிங்கிறாங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிகமான பெண்கள் நீதித்துறையில் வர வேண்டும். கடைசியாக இறுதியாக நான் ஒன்று சொல்றேன் என்ன அப்படின்னா, இந்த வழக்கறிஞராக இருப்பது வந்து நீங்க அது ஒரு வேலையாக நினைக்க கூடாது. இட்ஸ் அ காலிங், இட்ஸ் அ மிஷன். பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது. ஒரு நீதிமன்றத்தினுடைய கதவை நீங்கள் திறக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை சுமந்து வருகிறீர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. நீதிமன்றத்துடைய கதவை திறக்கின்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை சுமந்து வருகிறீர்கள். அந்த நம்பிக்கையை காப்பது உங்கள் பொறுப்பு. விளிம்பு நிலை மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணமும், சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்துடன் உங்கள் தொழிலை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் தொழிலில்
தர்மம் இருக்கட்டும், நீதி வெல்லட்டும், அதுதான் உண்மையான வெற்றி. நிறைவாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். கடின உழைப்பில் கவனம் செலுத்தி சமூக பொறுப்புடன் செயல்பட்டு உயர்ந்த இலக்குகளை அடைய புதிய வழக்கறிஞராக பதிவு செய்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். நான் மனதார சொல்றேன், நீங்க 1500 பேரும் ஒரு ஸ்பெஷல் தான். நீங்க உங்க ஊர்ல எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, you will all be special advocates தான். God bless you. God bless you.